பஞ்சாபில் வெள்ளத்தால் சிதிலமடைந்த கட்டடத்தில் தஞ்சமடைந்த 22 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உட்பட 25 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த கட்டடம் வெள்ளத்தில் இடிந்து விழுந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் போன்ற பகுதிகளில் மிக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக அந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதிகளிலும் பல இடங்களில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனால் நேற்று அந்த சிஆர்பிஎஃப்க்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் சுமார் 22 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் 3 பொதுமக்கள் என மொத்தம் 25 பேர் அந்த கட்டடத்தில் தஞ்சம் புகுந்திருந்தனர். மிக முக்கியமாக அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடியும். அந்த கட்டிடம் என்பது ஒரு நதியின் அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம். நேற்று இந்த நதியில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த கட்டடம் தொடர்ந்து சேதமடைந்து வந்தது. இதைத் தொடர்ந்து ராணுவத்தின் உதவி கோரப்பட்டு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் இந்த 25 பேரும் மீட்கப்பட்டனர். இவர்கள் மீட்கப்பட்டு சில நிமிடங்களிலேயே அந்த கட்டிடம் என்பது சரிந்து அந்த நதிக்கு உள் விழக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாயிருக்கிறது. தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் அங்கு மாட்டியிருந்த அந்த 25 பேர் அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதை அடுத்து ஒரு பெரும் அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.